திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2024 நடக்கும். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்தெந்த கேள்வி முக்கியமா, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா, நாங்க தான் கிடைச்சோமா? கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணும். புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பாக்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்தல, தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். அரசாங்கம் நடத்துறது தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறது தான் தெரியும். 2வது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன ரைடு விட்டுவாங்க. அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கேள்வி, எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா என்ற மாற்றுக்கிறது இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்துல தமிழகத்துல இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில திமுக அதை மாத்த கொண்டு போறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். காரணம், பாஜக கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க. ஆனால் டிடிஏ அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்ப என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்களா? சோ வருகின்ற நேரத்துல என்டிஏ எப்படி இருக்கும், அது யார் இருப்பார்கள் பேசுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லாத்துக்கும் அன்பா தான் பழகுறோம். எங்களுக்கு யாரும் எனிமி யாரு, எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம். அதிமுக தான் வரவேற்பு. ஆனா வருகின்ற காலத்துல பேசுவோம். அனைவருக்கும் புரியும், ஆனா பாஜக புரிய மாட்டேங்குது. முதல்வர் ஆனா சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு. மொழி யாருமே திரிக்கலையா? தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம். இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்க நம்ம சொல்றோம். தனியார் பள்ளியில 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்றோம். அதனால முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல எங்களுக்கு நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா, 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதுல எங்க திருப்பி வருதுன்னா, மும்மொழி கொள்கை விஷயத்தெல்லாம் ஆதரிக்க மாணவர் தமிழகத்தில் கேந்திர வித்யாலய பள்ளிகள் ஏற்கனவே நாங்க பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்துல
குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்க படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே? அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல. மத்திய அரசு என்ன சொல்றாங்க? நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யாலயா தமிழே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறது என்னுடைய தொடர் குற்றச்சாட்டு. நேற்று முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க, எதற்காக இதுல அனைத்து கட்சி பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி. ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது. டீலிமிட்டேஷனை பத்தி யார் சொன்னா? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்க போறோம், வானதியக்காரங்க எல்லாரும் போறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்களானே? நான் அண்ணன் கிட்ட சொல்றேன்னே, கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க, எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க? இது அனைத்தும் கற்பனை. அந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புலன்னா 848 சீட் நாங்க சொல்ல வேண்டும். 22 சீட் தமிழ்நாட்டுக்கு வரும், சொல்ல வேண்டும். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும், சொல்ல வேண்டும். புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்கு. டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில வரும்? இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாரு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்?